மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் வெண்பா மல்லி 3 பேரும் அவுட்டிங் போலான்ட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா ராஜிமா பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம், நம்ம 2 பேர்த்தையும் மதிக்காம சட்டை பண்ணிக்காம இந்த மல்லி விஜய் மாமா கூட எப்படி அவுட்டிங் போறா பாருங்கங்கறாங்க. அவங்க வெளியில போனாலும் அப்படி திரும்பி நிம்மதியா வீட்டுக்கு வரவே கூடாது ராஜிமாங்கறாங்க ரஞ்சிதா. ரஞ்சிதா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னைக்கு தானே அவங்க வெளியில அவுட்டிங் போயிருக்காங்க. இன்னைக்கு போறதுதான் அவங்க கடைசி அவுட்டிங்கா இருக்கும். இனிமே அவங்க வாழ்நாளையில எப்பவும் போக மாட்டாங்க. அமைதியா என்ன நடக்குதுன்னு பாருங்கறாங்க ராஜிமா. என்ன சொல்றீங்க? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு ரஞ்சிதா கேட்க, ரஞ்சி எப்ப பார்த்தாலும் பிளான் பண்ணிட்டே இருக்க முடியுமா? இன்னைக்கு தானே வெளியில அவுட்டிங் போயிருக்காங்க, பரும்பாரு பிரச்சனை பெருசா எதிர்பார்த்துக்கிட்டே இருன்னு ராஜி சொன்ன மாதிரியே பிரச்சனை பெருசா வந்து வெடியுது. இந்த பக்கமா விஜய் மல்லிகிட்ட பேசிக்கிட்டே போறாங்க. உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை நாங்களும் கொடுத்துட்டோம், ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டதும் நீ ஓடி வந்த பாரு, உனக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு பெருமையா பேசிட்டு வராங்க விஜய். மல்லி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் அக்கா முதற்கொண்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி திட்டுனாங்க. நானும் அவங்க பேச்ச கேட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருந்தது மல்லி. என்னோட சுயநலத்துக்காக உன்னை திரும்பவும் வர சொன்ன, இருந்தாலும் நீ வெண்பாவுக்காக திரும்பவும் என் வீட்டுக்கு வந்துட்ட. எனக்கு இது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாவே இருக்குன்னு மனசு விட்டு பேசிக்கிட்டு வராங்க விஜய். நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருப்பேனா? அதுவும் வெண்பாக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன். வெண்பா தான் என்னோட உயிர். வெண்பாவை விட்டுட்டு நான் எப்படிங்க வெளியில போய் என்னால வெண்பாவை விட்டு இருக்கவே முடியல. வெண்பா என்ன பண்றாளோ ஏது பண்றாளோங்கிற ஞாபகத்திலேயே தான் நான் இருந்தேன். இதுக்கு போய் நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க? வெண்பாவை விட்டு என்னால இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டா இருப்பேன். அதான் நீங்க கூப்பிட்டதும் வெண்பாவுக்காக நானும் ஓடி வந்துட்டேங்கிறாங்க மல்லி. எப்படி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? திட்டும் போது அழுகிற, வெண்பாவை பார்த்ததும் மனசு விட்டு சிரிக்கிற, உன் மனசு காயப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பேசிட்டேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எப்போ இப்படி எப்பவும் போல இருக்க? சில நேரம் நான் செஞ்சது தப்புன்னு நினைக்கும் போது நானே கூசி போய் நிக்கிறேன். ஆனா நீ இதெல்லாம் மறந்துட்டு சகஜமா பழகிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுவே நானே சுயநலமா யோசிச்சா செய்யாத தப்புக்கு நானே தண்டனை அனுப்பிக்கணும்னு யோசிப்பேன். ஆனா நீ செய்யாத தப்புக்கு தண்டனையும் அனுபவிச்சுட்டு இப்ப எங்ககிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியும் நடக்காத மாதிரியும் நீ ஜகஜமா பழகிறவர் என்ன சொல்லி பாராட்டுறதுன்னே தெரியல மல்லிங்கிறாங்க விஜய் மல்லி 2 பேரும் நடந்த விஷயத்த பார்த்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி சைக்கிள்ல டீ விற்கிற பையன் டீ வித்துக்கிட்டு போறாரு. மல்லி சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி விஜயோட காரு அந்த சைக்கிள் கார் பையன் மேல பட்டுருது. பட்ட விஷயத்துல அந்த சைக்கிள் கீழே விழுந்ததும் அந்த பையன் கல்லு மேல சாஞ்சிடுறாரு. வேகத்துல அம்மானு தலையில அடிச்சிருது. அடிபட்டதும் அங்க எல்லாரும் கூட்டம் கூடிடுறாங்க. விஜய் பதறி போயிடுறாரு. ஐயோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு காரை விட்டு இறங்கி கீழே ஓடி போய் பாக்குறாங்க. அடிபட்ட காயத்துல ரத்தம் நிக்காம போகுது. நினைவில்லாம கிடக்குறாரு அந்த பையன். அப்போ ஆட்டோ ஒன்று வருது. ஆட்டோக்காரர் சொல்லி அந்த பையனையும் ஆட்டோவில் ஏற்றி விட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சரி, எதிர்பாராம இப்படி நடந்துருச்சேன்னு விஜய் யோசிச்சுட்டு நிற்கும் போது அதுக்குள்ளேயே அங்கே எல்லாரும் கூட்டம் கூடிட்டாங்க. கூடினதுமே விஜய் பத்தி தவறு மாறா பேசிட்டு இருக்காங்க. எங்க பார்த்து வர மாட்டீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் விஷயம் கேள்விப்பட்டதும் போலீஸ் ஜீப் வந்துட்டு இருக்கு. யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு வந்து கேட்குறாங்க. நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லவும், என்ன கார்ல வந்தா உங்களுக்கு அவ்வளவு தெனாவட்டா? முன்னாடி யார் வராங்க என்ன எதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படிதான் தடவழியில எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்குறாங்க. இடத்துல இருக்கிறவங்களும் ஆள் ஆளுக்கு விஜய் கண்டபடி பேசுறாங்க. சார் தெரியாம தான் பண்ணிட்டான், இருந்தாலும் அந்த பையனுக்கு என்னன்னாலும் நான் பாத்துக்கிறேன் சாருங்கிறாங்க விஜய். பண்றதையும் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா எல்லாம் விட்டுருமா? இல்ல பண திமிரு அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. கூட்டம் கூடனதும் போலீஸும் பேசுனதும் விஜய் பயந்துட்டு நிக்கிறாங்க. அப்ப மல்லி தான் வந்து சார் தயவு செய்து விட்டுருங்க சார், தெரியாம நடந்துருச்சு, அவர் ஒன்றும் செஞ்சிடாதீங்க சார், அந்த பையனுக்கு எதுவானாலும் நாங்க பாத்துக்கிறோம் சாருன்னு கெஞ்சுறாங்க மல்லி. விஜய் உடனே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, எங்க ஆளுங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்துக்குவாங்க, நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. விஜய் போலீஸ் கூட்டிட்டு போனதும் மல்லி கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுனே புரியாம அழுகுறாங்க மல்லி. வெண்பாவும் அழுதுட்டு இருக்கா. வெண்பா அழுது பிரயோஜனம் இல்ல, வா உடனடியா நம்ம வீட்டுக்கு போய் ராஜிமா கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வெண்பாவும் மல்லியும் வீட்டுக்கு போறாங்க. மல்லியும் வெண்பாவும் வீட்டுக்குள்ள பயந்துகிட்டே நடுங்கிட்டு போறாங்க. அங்க ராஜியும் ரஞ்சனியும் பார்த்துட்டு என்னடி நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்க, எங்க விஜய் காணான்னு கேக்குறாங்க. மேடம் அது வந்து அப்படின்னு சொல்ல, என்ன திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு அது வந்து இது வந்துட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. மேடம் போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு மல்லி சொல்றாங்க. இதை கேட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ராஜி அப்படியே குதின்னு குதிக்கிறாங்க. என்னடி சொல்ற? என் தம்பி எப்போ உங்க கூட வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கான். என்ன பிரச்சனை பண்ணி விட்டான்னு கேக்குறாங்க ராஜி. என்னடி சொல்லிட்டு இருக்க? எங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எவ்வளவு சாதுவா சொல்றா பாருன்னு ரஞ்சனி ஒரு பக்கம் குதிக்கிறாங்க. என்னடி வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்க? அங்க என்னதான் நடந்தது? வாயை திறந்து சொல்லு அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் அதட்டி உருட்டி கேக்குறாங்க. நாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி சைக்கிள் கார் பையன் டீ வித்திட்டு இருந்த பையன் குறுக்க வந்துட்டான். அவன் மேல டக்குன்னு கார் பட்டுருச்சு. பட்ட வேகத்துல அவனும் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டுருச்சு மேடம். அந்த பையனையும் அப்பவே ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்பங்க போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததும் விஜய் சார் பார்த்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்கள கையோடு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க மல்லி. தம்பி எப்போ உங்க கூட வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில நீ சிக்க வச்சிடுற. எதுக்காக நீ வெளியில அவுட்டிங் போற, அங்க போற இங்க போறேன்னு நீ என் தம்பி கூட போற? என் தம்பியோ இல்ல பாப்பாவோ அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிடத்தான் செய்வாங்க. இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு நீ வீட்டுல ஏதோ ஒரு ஓரமா முடங்கி கிடக்க வேண்டியதானே?
தானே, நீ எதுக்கு கூட போற? உன்னால என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேனா, உன்னால இன்னும் எவ்வளவு பிரச்சனையெல்லாம் என் தம்பி அனுபவிக்க வேண்டியதா இருக்கோ. சரி வா, எந்த ஸ்டேஷன் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜி, வெண்பா, மல்லி எல்லாரும் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், எதிர்பாராம தான் நடந்துருச்சு சார், நான் வேணும்னு செய்யலைன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ராஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுமே அதிகாரிக்கு முன்னாடி கையில வச்சிருந்த பையில இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. சார், எந்த பிரச்சனையும் வேண்டாம், பைசூலா போய்க்கலாம்னு சொல்லி ராஜி பணத்தை எடுத்ததும் போலீஸ் அதிகாரிக்கு சரியான கோவம் வந்துருது. என்னமா, எதையும் பணத்தை கொடுத்து சரி பண்ணலாம்னு நினைச்சீங்களா? எல்லாருமே லஞ்சம் வாங்கிக்கிட்டு எல்லா கேஸ் ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி என்னையும் நினைச்சீங்களா? முதல்ல பணத்தை உள்ள வைமா. சில இடங்கள்ல நேர்மையான அதிகாரி இருக்காங்க, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பணத்தை காட்டி எல்லாமே மடக்கலாம், வாங்கிடலாம்னு நினைச்சிடாதீங்க. என்ன சார், கார்ல வரும்போது காருக்கு முன்னாடி என்ன வருது ஏது வருதுன்னு கூட பார்த்து கார் ஓட்ட மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு அடிச்சு வீசிட்டு உடனே பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவீங்களா? ஏதாவது வக்கீல் பணத்துக்காக இருப்பாரு, அவர்கிட்ட பார்த்து கொடுத்து சரி பண்ணிக்கோங்கிறாங்க போலீஸ். சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பையன் இன்னும் உயிரோட தானே இருக்கான், செத்தா போயிட்டான். பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவீங்களா? இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களேங்கிறாங்க. மேடம், பணம் இருக்குதுங்கிறக்காக சட்டத்துக்கு விரோதமா நீங்க பேசுற மாதிரி நாங்க செஞ்சிருவோம்னு நினைச்சீங்களா? நீங்க பேசுறது ஒன்றும் சரியில்லையே. இவர் செஞ்ச தப்புக்கு நான் இவர் பேர்ல கேஸை போடுறது தான். பணத்தை கொடுத்து நீங்க என்ன பண்ணணுமோ வெளியில போய் பண்ணிக்கோங்க, இங்க எதுவும் நடக்காது. இவர் பேர்ல கேஸை போறேங்கிறாங்க. சார், என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது ஒரு சாதாரண விஷயங்கிறாங்க ராஜி. இது சாதாரண விஷயம்? பையனை அடிச்செறிஞ்சிட்டு அவன் உயிருக்கு போராடுறது உங்களுக்கு சாதாரண விஷயமா? உங்க பணக்கார திமிரை எங்கிட்ட கட்டுறீங்களா? வெளியே போமா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. வந்து சார், தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார், உங்க காலில் வேணாலும் விளைச்சோன்னாலும் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் சார், கேஸ் மட்டும் போட்டுறாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. மல்லி, இந்த அம்மாவும் உங்க கூட தானே வந்தாங்க, இவங்க என்னமா இவ்வளவு தோரணையா பேசுறாங்க? நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கியே, இவருக்கு நீ என்ன ஆகணும் சொல்லுமா? இவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். என்ன ஒருவனு சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க மல்லி. நாம எப்படி சொன்னாலும் ஒருவேளை விஜய் சார் தப்பா எடுத்துக்கிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்து மல்லி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. விஜய் மல்லி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறத பார்த்து அவ என் ஒய்ஃப் சார் அப்படிங்கிறாங்க. ஓ, ஒய்ஃபா? வெண்பாவும் ஆமா சார், இவங்க எங்க அம்மா, எங்களுக்காக வேண்டி எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு வெண்பா ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க. ஏமா, நீயும் கூடத்தானே போன, ஹஸ்பண்ட்னு வேற சொல்ற, புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து போறீங்களே, உங்க வீட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதோ நான் இந்த பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவீங்களா? சார், தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார், வேணும்னெல்லாம் செய்யல, தெரியாம எதிர்பாராம தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்கிறாங்க. அவருக்கு என்ன செலவானாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இவரை விட்டுருங்க சார்னு கெஞ்சுறாங்க மல்லி. சரி, பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அந்த அதிகாரியை இன்னும் தூண்டி விடுற மாதிரி பேசுறாங்க ராஜி. என்ன சார், நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா ரூல்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு மேல ஹையர் ஆபீசரை பார்த்து பேசிக்கிறேங்கிறாங்க ராஜி. பணத்தை விட்டு எறிஞ்சா என் தம்பியை எப்படி வெளியில எடுக்கணும்னு எனக்கு தெரியும் சார், உங்ககிட்ட எல்லாம் இப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு நிக்கிறங்கிற அவசியம் கிடையாது. ராஜி அந்த அதிகாரி கிட்ட சரியான கெத்து காட்டிட்டு இருக்காங்க. என்ன மேடம், பணம் இருக்குதுங்கிற திமிரா? பணத்தை காட்டுனா எதையும் சாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த பணம் உங்களுக்கு வேலைக்காக சாரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த அம்மா உண்மையிலேயே எப்படி கெஞ்சி கேட்கறாங்க, காப்பாற்றணுங்கிறக்காக பணிவோடு நிக்கிறாங்க. நீங்க என்னடானா பணத்தை எடுத்து தூக்கி காட்டுறீங்க, உங்க பணம் என்ன செய்யுங்கிறத நானும் பாக்குறேன் போமா அப்படின்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, மேலதிகாரியை பார்த்து நான் பேசிக்கிற விஜய், உன்னை வெளியில எடுத்துட்டு வர்றது என்னோட பொறுப்பு, கூடிய சீக்கிரம் நான் வந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கமா மல்லி விட்டா இது பெரிய கேஸா கொண்டு வந்துருவாங்களேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கையில காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறாங்க. சார் சார், தயவு செய்து இந்த ஒரு தடவையும் மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்த தப்புங்க சார், மனசு பண்ணி மன்னிச்சு என் புருஷனை விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்கறாங்க மல்லி. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோட மனசு தளருது. இனிமேலாவது ரோட்ல போகும்போது கவனமா பார்த்து போங்க சார். திமிர்ல கார் ஓட்டிக்கிட்டு பொதுமக்களுக்கு நிறைய இடைஞ்சல் பிரச்சனை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் கொடுத்துட்டு பணத்தை கொடுக்கறதோ இல்ல மன்னிப்பு கேட்கறதோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு வராதீங்க சார். ஏதோ உங்க மனைவி இருந்ததுனால இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்க, அவங்க கேட்டதுனால தான் நான் இப்ப எஃப்ஐஆர் போடாம உங்களை அவங்களோட முன்னாடி வந்தாங்களே அந்த லேடி ராஜி, அவங்கள மாதிரி பேசினா நீங்க பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாது சார். பணத்தை கட்டியெல்லாம் எதுவும் சாதிக்க முடியும்னு நினைச்சிடாதீங்க, அவங்களுக்கு போய் புத்தியை புகட்டுங்க. இப்போதைக்கு உங்க மனைவியால தான் நீங்க வெளியில போறீங்க, பார்த்து போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். விஜய் நன்றி உணர்வோட மல்லியை பாக்குறாங்க, மல்லியும் விஜய் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப வீட்டுக்கு போறாங்க. வெண்பா சந்தோஷமா அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறத பார்த்ததும் அங்க ராஜிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது அவ்வளவு தூரம் பேசி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் விடமாட்டேன்ட்டாரு, இப்ப எப்படி விஜய் வெளியில வந்தான், யார் மூலமா வந்தான் அப்படின்னு போய் விஜய் கிட்ட விசாரிக்கிறாங்க. நான் தான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன், உன்னை எப்படி வெளியே விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அக்கா எல்லாம் மல்லினால தான், மல்லி மட்டும் இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சி கேட்கலனா நான் இந்நேரம் கம்பி நிற்பேங்கிறாங்க விஜய். மல்லியை முறைச்சு பாக்குறாங்க ராஜி. விட்டா விஜய் மல்லி பக்கமே சாஞ்சிருவான் போல இருக்கே, அதுக்கப்புறம் நம்ம பேச்செல்லாம் எடுபடாம போயிரு, என்ன செய்யலான்னு வேறொரு தந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இப்பதான் மல்லி மேல கொஞ்சம் கொஞ்சம் அன்பு பாசம் வருது. இந்த அன்பு பாசம் காதலா மாறி அவங்க உண்மையா மனைவியா ஏத்துக்கிற இந்த தருணத்துல தான் இப்ப ராஜியும் ரஞ்சனியும் பார்த்துட்டு சரியான பொறாமையில இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு மல்லிக்கும் நடுவுல வேற ஏதோ விரிசலை உருவாக்க பாக்குறாங்க. அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.